பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ இங்க போதுங்க. ஆ அம்மாவும் அத்தையும் சாப்பாடு கொடுக்கும்போது சொல்லி தான் விட்டாங்க, இந்த சாப்பாடு ஃபுல்லாக அவளை சாப்பிட வச்சுட்டு தான் விடணும்னு. அதனால் சாப்பிடு. ஏங்க போதுங்க, வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு. அது அப்படி தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடு. ஏங்க ப்ளீஸ்ங்க, போதும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேனே. முடியவே முடியாது. ம், சாப்பிடு. போதுங்க. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, இந்த ஒரு ஸ்பூன் தான், சாப்பிடு. அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி, இந்த ஒரு ஸ்பூன் தான், அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். சரி சரி, சாப்பிடு. ம், இந்தா கொஞ்சமாக தண்ணி குடி. ம். போதுமா? போதும். எங்கேயாவது ஒழுங்கா சாப்பிட்றியா நீ? இங்க இதுக்கு மேல என்னங்க சாப்பிடுறது? இங்க பாரு, நான் தட்டில் வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. ஏங்க இதை விட அதிகமா வச்சிங்க, நான் பாதிக்கு பாதி சாப்பிட்டுட்டேன். ஆமாம்மா, இவ பாதிக்கு பாதி சாப்பிட்டுட்டா. இப்படி சாப்பிட்டா எப்படி உடம்புல தெம்பு இருக்கும்? ஹலோ சார், அதெல்லாம் உடம்புல தெம்பு இருக்கு. உங்க பொண்ணை பாத்துக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னால உங்க பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராதுப்பா. இனிமே நான் என்ன சொன்னாலும் இதே டைலாக் தானே சொல்லுவேன்? ஆமா. என்ன நோமா, இதுக்கு மேலே நான் உனக்கு குட்டி கரணம் போட்டால் கூட நீ ஒரு வாய் கூட சாப்பிட மாட்ட. இரு, இந்த சாப்பாடு அங்கே போய் வச்சுட்டு வரேன். ஏங்க எப்பங்க வீட்டுக்கு போவோம்? எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கவே பிடிக்கல. என்ன மேடம், என்ன என்ன சொன்னீங்க? நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் சரியாக விழல. என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. ஏங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். எப்படி மேடம், நாங்கள் அடிபட்டு கிடந்தப்போ எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்கலன்னு சொன்னப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? இன்னும் ஒரு வாரம் கூட இங்கே வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்குன்னு தானே சொன்னேன். அது உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சுல்ல, எனக்கு என்ன அடியப்பட்டிருக்கு? அப்புறம் தலையில் என்ன சும்மா ஜாலிக்குன்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்களா? அது சும்மா இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி தான், சின்ன காயத்துக்குலாம் பெருசா பெருசா கட்டு போட்டு விட்டுருவாங்களாம். அது மாதிரி தான், சின்ன லைட்டா காயம், அதுக்கு இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க. ஆமாம் மேடம், ரொம்ப சின்ன காயம்தான், அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அடிங்க. ஏங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். போகலாம் போகலாம், இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தான் இருக்கணுமா, நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. நிஜமாவா? நாளைக்கே போயிடலாமா? ம், நாளைக்கே வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு சிசரிங்காக இருந்திருந்தா ஒரு வாரம் மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். நீ உனக்கு தான் நார்மல் டெலிவரி ஆச்சு, ஸோ நாளைக்கே கிளம்பிடலான்னு சொல்லிட்டாங்க. அதனால நாளைக்கு வீட்டுக்கு போகலாம், இன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். ஓ அப்படியா, சரி சரி. அங்கே பாராமல, கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருந்தா, இப்போ சமத்தா தூங்கிட்டு இருக்கா. உங்க பொண்ணாச்சே, அதான். அடியே, சொல்றதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமாடி? அவ தூங்குறான்னு சொல்றதுக்கு இல்லாமடி இந்த டைலாக்க சொல்லுவ? இனிமே அப்படிதான், அவ லைட்டா சினுங்கனா கூட நான் இந்த டயலாக் தான் சொல்லுவேன், அதுவும் உங்களை பார்த்து. ரைட்டு, அப்போ இனிமே சம்பவம் அதிகமா இருக்கு. டெஃபினெட்லி. டெஃபினெட்லியா? இருடி, என் பொண்ணு நல்லா கொஞ்சம் வளர்ந்து வரட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். என்னங்க? ம், சொல்லுமா. என்னங்க குழந்தை பிறந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் காவியா அண்ணி இன்னும் வந்து குழந்தைய பார்க்கவே இல்லையே, ஏன் அவங்க வீட்டில் இல்லையா? ஏங்க உங்ககிட்ட தாங்க கேட்குறேன், அண்ணி வந்து குழந்தைய பார்க்கலையா? நிலா, ப்ளீஸ் அந்த டாப்பிக்கை பற்றி பேச வேண்டாமே. ஏங்க எனக்கு புரியுது, ஆரம்பத்தில் நானுமே அவங்கள ரொம்ப கோவப்பட்டு திட்டினேன் தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை. நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, என்ன இருந்தாலும் அவங்க உங்கள் அக்கா இல்லையா, நம்ம குழந்தையோட அத்தை.
அவங்க இன்னும் குழந்தைய வந்து பார்க்கலையே. நான் சொல்கிறேன்ல நிலா, இதை பற்றி பேசாத. ஏங்க, அன்னைக்கு கிரண் அண்ணாவும் பிரபாவும் பேசினதை கேட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வேற சொன்னாங்களா, அந்த வருத்தத்தில் வந்துட்டு இருந்தேன். உடனே அவங்க பேசினதை கேட்டதும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு அப்போ யோசிக்க தெரியல. அதான் அவங்கள வீட்டில் உங்ககிட்ட வந்து அக்கறையாக பேசினதும் எனக்கு சுருன்னு கோவம் வந்துடுச்சு. அதனால தான் அவங்கக்கிட்ட அப்படிலாம் பேசினேன். நீ அப்போ அதை பேசினதை நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் நிலா. கொஞ்சம் கூட யோசிக்காம நீ அக்காவை தான் தப்பாக சொல்கிற, அவங்கள தான் தப்பாக பேசுகிறேன்ட்டு நான் கோவத்தில் உன்னை அடிச்சிட்டேன், வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். என் பொண்டாட்டி ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது உண்மையா பொய்யான்னு கூட யோசிக்காத அளவுக்கு அன்னைக்கு நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன். ஏங்க, நானுமே தப்பு பண்ணிட்டேன். அவங்க பேசினதை உங்ககிட்ட வந்து தனியாக நான் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லார் முன்னாடியும் ஹாலில் அவங்கள வச்சு பேசினதும் உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அதனால தான் நீங்கள் அப்படி பண்ணீங்க. சரி நிலா, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? விட. இல்லைங்க, எப்படிங்க அதை அப்படியே விட முடியும்? அது மட்டும் இல்லாமல் பிரபாவும் கிரண் அண்ணாவும் என்கிட்ட வந்து எல்லாமே சொன்னாங்க. அதனால தான் கேட்குறேன். அவங்க மேலே தப்பு இருக்குதான், ஆனால் அந்த அளவுக்கு பெரிய தப்புலாம் அவங்க மேலே இல்லை. அவங்க போய் எதுலேயோ மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க என்னங்க பண்ண முடியும்? அதுக்குன்னு அவங்க பண்ண வேலை எல்லாத்தையும் அப்படியே விட்டுற சொல்றியா? எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க தெரியுமா நிலா? ஏங்க, எனக்கு புரியுதுங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எனக்கு இப்போதான் கிரண் அண்ணாவும் பிரபாவும் பேசிட்டு போனாங்க. எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுட்டும் போயிருக்காங்க. எனக்கு அவங்க பேசினதுலே புரிஞ்சிருச்சுங்க. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க தான். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்களே தவிர மற்றவங்க உயிரை யாரும் எடுக்கணும்னு ஒரு நாள் கூட அவங்க நினச்சது இல்லைங்க. அப்படி இருக்கும்போது எல்லா பழியையும் அவங்க மேலே தூக்கி போடுறது தப்பு இல்லையா? எது தப்பு இல்லைன்னு சொல்கிற? அவங்க பண்ணது எல்லாமே கரெக்டா? அவங்க மட்டும் அதை பண்ணாமல் இருந்திருந்தா அது மாதிரி எதுவுமே நடந்திருக்காதுல்ல. சரிங்க, எனக்கு புரியுது. சரி, அந்த கோவம் அந்த வருத்தம் எல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்குமே, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குன்னு குழந்தைய கூடமா பார்க்க வரக்கூடாது? அவங்க குழந்தையெல்லாம் பார்க்க வரேன்னு தான் சொன்னாங்க, அம்மா தான் போகக்கூடாதுன்ட்டாங்க. நீங்க குழந்தைய ஆசையா பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க அத்தை அப்படி சொன்னாங்க? என்கிட்ட கேட்டா தான் பெத்த பொண்ணு இப்படிலாம் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் அப்படி சொன்னாங்க. அதுக்குன்னு என்னங்க நீங்க போங்க. சரி, நம்ம தான் நாளைக்கு வீட்டுக்கு போறோம்ல, அப்ப அவங்க நாளைக்கு குழந்தைய அங்கேயே பார்த்துக்கிட்டோம். ஐயோ நிலா, ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை பற்றி பேசாத. இப்போ தான் அதை கொஞ்சம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக உன் கூடயும் குழந்தை கூட இருக்கிறேன். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அந்த டென்ஷன் இருக்குது. அது வரைக்கும் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கிறேனே. ப்ளீஸ் இதை பற்றி பேசாத. சரி சரி, நான் இதை பத்தி இனிமே பேசல. நிலா, பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்கலான் இருக்க? ஏங்க, அவ இப்பதாங்க பிறந்தா, அதுக்குள்ளேயே பேர் வைப்பாங்க? அப்புறமா தாண்டி வைப்பாங்க. இருந்தாலும் என்ன பேர் நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா? இல்லைனா எனக்கு ஒரு பேர் தோணுது, நம்ம வேணா அந்த பேரை வச்சுக்கலாமா? ஹலோ ஹலோ, வெயிட் பண்ணுங்க சார். பொண்ணு பிறந்துச்சுன்னா என்ன பேர் வைக்கணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அதனால யாரும் பேரெல்லாம் யோசிக்க தேவையில்ல. என்ன பேருன்னு ஆல்ரெடி நான் யோசிச்சே வச்சுட்டேன். அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பேர் யோசிச்சுட்டியா? என்ன பேருடி? அடி, உன்கிட்ட தான் கேட்குறேன். பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்கலான் இருக்க? அது பாப்பாவுக்கு பேர் வைப்போம்ல, அப்ப சொல்றேன். ஏன் இப்போ சொன்னா என்னவா? இப்ப சொன்னா சர்ப்ரைஸா இருக்காதுல்ல, அதான் அப்ப சொல்றேன். பார்க்குறேன்டி, பார்க்குறேன். அப்படி குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். வெயிட் பண்ணி பாருங்க. அம்மா எங்க? அத்தை மாமா இங்கே தானே இருந்தாங்க, அதுக்குள்ளே எங்கே போனாங்க? ஏங்க, நேற்று முந்திரி கொட்டையாட்ட ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. அவங்களும் அடிச்சு பிடிச்சின்னு கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க சாப்பிடவும் இல்லை, அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓ அப்படியா? இப்போ அத்தையும் மாமா வீட்டில் தான் இருக்காங்களா? வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் நம்ம வீட்டில் இல்லை, கிரண் அண்ணா வீட்டில் இருக்காங்க. ஏன் ஏன் அங்கே இருக்காங்க? கிரண் அண்ணாவும் பிரபாவும் இங்கே தானே இருந்தாங்க, அதான் அப்படியே அப்பா அம்மாவையும் அவங்களே கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி சரி, அங்கேயே இருக்கட்டும். வீட்டில் போனேன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் காவியை பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதனால் அங்கேயே இருக்கட்டும். நம்ம குழந்தைய தூக்கிட்டு வருவோம்ல, அப்போ அவங்க அங்கே வரட்டும். வேண்டும் நீ
ஏண்டி நீ என்னை என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ கூப்பிட்ட உடனே நான் பைக்கை தூக்கிட்டு ஓடியாந்துடணுமா? எனக்கு வேற வேலை இல்லை. ஏன் உனக்கு என்ன வேலை இருக்கு? நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நீ வர மாட்டியா? நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நான் வருவேன். அதுக்குன்னு என் வேலையை நான் பார்க்கறது இல்லையா? நீ பாட்டுக்கு கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்க. ஹலோ, இப்போ என்ன? உன்னை என்ன நைட்டு 12 மணிக்கா கூப்பிட்டேன்? 12 மணி என்ன, நீ 1 மணிக்கு கூப்பிட்டா கூட நான் வந்துடுவேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் காலேஜில் கிளாஸ் எடுக்கும் போது தான் நீ ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்னப்பா பண்றது? எனக்கு அப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொல்லணும்னு தோணுது. தோணுண்டி, தோணும். இப்போ என்ன? நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வர மாட்டியா? யார் சொன்னா? நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து தானே ஆகணும். சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? அக்கா இன்னைக்கு தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய தூக்கிட்டு வரா வீட்டுக்கு. ஆமாம், இன்னைக்கு தான் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கு இப்போ என்ன? அதான். ஓ, குழந்தைக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னா சரி. குழந்தைக்கு என்னென்ன வாங்க போற? ஆ, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் குழந்தை பிறந்த அன்னைக்கே வாங்கி வச்சிட்டேன். இல்லை, புரியல. அன்னைக்கே வாங்கி வச்சிட்டேன்னா எப்போ வாங்கி வச்ச? அதான்ப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் குழந்தைய பார்த்துட்டு எல்லாரும் ஒரு ஆளா வீட்டுக்கு கிளம்பணும். எங்க அப்பா அம்மா கூட வந்தாங்க. அவங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க அண்ணன் வந்தாரு. அவர் வந்ததும் நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம்ல. அப்பதான் ரூமுக்கு போகும்போதே நான் எல்லா பொருளும் வாங்கிட்டு தான் போனேன். அடியே, நேற்று ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு. கலவரம் நடந்ததுக்கு முக்கிய காரணமே நீ தான். நீ அண்ணன் சட்டையை பிடிச்சி என்ன உழுக்குன. அவ்வளோ நடந்தும் நீ ஒன்றுமே நடக்காத மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாவகாசமாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்க. ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தேன். சரி, குழந்தைக்கான ஷாப்பிங்கும் இல்லை, உனக்கு ஷாப்பிங் பண்ண போறியா? ஐயோ, நான் ஷாப்பிங் பண்ணவே போகல. ஷாப்பிங் பண்ண போகலனா வேற எங்கடி போற? எங்க போறேன்னு கூட சொல்லாம நான் பாட்டுக்கு உன்னை பைக்ல தூக்கி போட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம வேற எங்கேயும் போகல, என்னோட ஃப்ளாட்டுக்கு தான் போறோம். ஃப்ளாட்டுக்கா? ராதிகா, என்ன திடீர்னு ஃப்ளாட்டுக்கலாம்? திடீர்னுலாம் இல்லப்பா, நான் நேத்தே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏண்டி, அந்த கலவரத்துலயும் மாடி ஃபிக்ஸ் பண்ண? ஃப்ளாட்டுக்குன்னா அனூர்பாலே? ஆமா, அனூருப்பா. சரி சரி, அனு பாட்டுக்கும் அவ ரூம்ல இருக்கட்டும். ஆமா, அனு அவ ரூம்ல தான் இருப்பா. நம்ம உன் ரூம்ல இருந்துக்கலாம். என்ன? அனு பாட்டுக்கும் அவ ரூம்ல இருக்கட்டும், நம்ம என் ரூம்ல இருந்துக்கலாமா? டேய், நீ என்ன சொல்ற? அதான், நீ தானடி சொன்ன. இவ்வளோ அவசரமாக ஃபோன் பண்ணி ஃப்ளாட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் வேற என்னவா இருக்கும்? ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு, எப்போ பார்த்தாலும் அதிலே இருப்பியாடா நீ? என்னடி திட்டுறேன்? அப்போ நீ தானே ஃப்ளாட்டுக்கு போகிறேன்னு சொன்ன. ஃப்ளாட்டுக்கு போறேன்னு தான் சொன்னேன். அதுக்குன்னு நான் அதுக்கு கூப்பிட்டு நினைச்சேன் நீ. அப்புறம் என்ன அப்புறம்? வேற எதுக்குடி கூப்பிட்ட? அக்கா குழந்தை தூக்கிட்டு வராத வீட்டுக்கு, அதான் ஃப்ளாட்டுக்கு போயிட்டு லைட்டா ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே மேக்கப்லாம் போட்டுட்டு வரலான்னு இருந்தேன். என்ன, ஃப்ளாட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மேக்கப் போட்டுட்டு வரியா? ஏண்டி, இப்பயே நல்லா தானே இருக்க, இதுக்கப்புறம் எதுக்கு மேக்கப்பு? அதான் சொன்னேன்ல, அக்கா குழந்தைய பாக்குறேன்ல, அப்ப மேக்கப் போட்டா தானே நல்லா இருக்கும். இதுக்கெல்லாமாடி மேக்கப் போடுவாங்க? நேத்தே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடுச்சு தெரியுமா? ஏன்? நேத்து செம்ம மழை. அனு வேற ஃபோன் பண்ணி சொன்னதும் கோவத்துல அப்படியே மழையிலே நனைஞ்சிட்டு வந்துட்டேன். அதுலயே மேக்கப் ஃபுல்லா கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து சண்டை போட்டு கோவப்பட்டு பேசினது, அதுலயே ஃபுல்லா ஃபேஸ்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஃபேஸ்லலாம் மேக்கப் இல்லாம பிரைட்டா இல்லாம ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லா வச்சு பார்த்துட்டா. என்னடா சித்தி இவ்வளோ கேவலமா இருப்பான்னு நினைச்சிருப்பால. அதான் திரும்பவும் அவளை பார்க்கும்போது நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு பார்க்கணுன்றதுக்காக இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்கல்ல, அதான் லைட்டாக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு மேக்கப் போட்டுட்டு பார்த்தோம்னா சித்தி இவ்வளோ அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு நினைப்பால. ஏண்டி, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்லை? பச்சை புள்ளடி அது. அதுக்கு என்னடி தெரியும் நீ மேக்கப் போட்டிருக்கியா போடலையா, நீ அழகா இருக்கா இல்லையான்னு? அதெல்லாம் பார்த்தா அவளுக்கு தெரியும். நல்லா இருந்தா தான் பார்த்து சிரிப்பா. அன்னைக்கு நான் கேவலமா இருந்ததால தான் பார்த்து சிரிக்கவே இல்லை. மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு கண்ணை மட்டும் உட்டி உட்டி பார்த்தா. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடி. ஒரு வருஷத்துக்கு இந்த பியூட்டி பார்லரு, மேக்கப் செட்டு இது எல்லாத்தையும் எடுத்து குழி தோண்டி புதைச்சிட்டோன்னு வச்சுக்கேன். அப்புறம் உங்கள் நிலமெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாரு. ஹலோ,
நாங்கெல்லாம் மேக்கப் போடலனாலும் அழகா தான் இருப்போம். என்ன நீங்க நாங்க மேக்கப் போட்டா தான் அழகா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் மேக்கப் போடுறதால தாண்டி பார்க்கவாத முடியுது, இல்லைன்னா அவ்வளோதான். என்ன சொன்ன? சாரிம்மா, ஒரு ஃப்ளோவில் உண்மையை சொல்லிட்டேன். வர வர நீங்க ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசுறதெல்லாம் இருக்கட்டும்டி, இப்போ மூஞ்சிக்கு கோட்டிங் அடிக்கிறதுக்கோசரமாடி எனக்கு ஃபோன் பண்ணி அவசரமாக வான்னு சொன்னேன். நான் எவ்வளோ இம்பார்ட்டண்டான கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படி என்ன இம்பார்ட்டன்டான கிளாஸ் எடுத்திருப்பீங்க? என்ன 2 படம் வரைஞ்சிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பீங்க. வேற என்ன எடுத்திருப்பீங்க? ஏன்டி சொல்ல மாட்டேன்? நீ ஏன் சொல்ல மாட்ட? கிளாஸில் சும்மா உட்காந்து கிளாஸை கவனிக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு வலிக்காது. ஆனால் கஷ்டப்பட்டு நின்று நைட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணதை போர்டில் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பத்தியா, எங்களை மாரி வாத்தியாருங்க அவனுங்களை பாடு பெரும் பாடு. நீங்கள் சாதாரணமாக என்ன 2 படம் வரைஞ்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதாங்கிறீங்க. ஆனால் ஒன்றுடி, நான் காலேஜ் படிக்கும்போது கூட இந்த அளவுக்கு கட்டடிச்சதில்ல. ஆனால் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன் பத்தியா, அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் காலேஜுக்கே போகாமல் நிறைய டைம் கட்டடிச்சிட்டு இருக்கேன். என்னை ஸ்டாஃப் ரூமில் கூப்பிட்டு கிழிக்கிறானுவோ. நீ இங்கே படிக்க வந்தியா இல்லை பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தியான்னு. படிக்கிற பசங்களே கரெக்டாக வரானுங்க, ஆனால் பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் நீ வாரத்துக்கு 2 தடவை தான் வர, அப்படியே வந்தாலும் பாதியிலே ஓடிடுறேன்னு கேவலமாக பேசுகிறானோடி உன்னால. சரி சரி, இந்த வெட்டி பேச்செல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீங்க சீக்கிரமா வண்டி அடிச்சு ஓட்டுங்க, டைம் ஆகுது. அடிச்சு தானே, இந்தோ இப்போ அடிச்சு ஓட்டுறேன். மனம் பொறுமையா. என்னடி தங்கம் கண்ணை உருட்டி உருட்டி பாக்குற? ஏதாவது அம்மா கிட்ட சொல்லணுமா? இப்படி பார்த்துட்டே இருக்க. ஹோ, நம்ம எதுக்கு இப்ப கிளம்பிட்டு இருக்கோம்னு பாக்குறியா? நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம். இப்ப நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீலா, சொல்லுமா. எல்லாமே எடுத்து வச்சிட்டியாமா? நம்ம கிளம்பலாம்ல? அவர் வரட்டுமா, அதுக்கப்புறம் கிளம்பலாம். மாப்பிள்ள வந்துட்டாருடி, அதனால தான் கிளம்பலாமான்னு கேக்குறேன். வந்துட்டாரா? நான் எப்பயே வந்துட்டேன், நீங்க ரெடியா? வந்துட்டீங்களா? வந்துட்டமா. நீங்க ரெடி இல்ல? நம்ம கிளம்பலாம்ல வீட்டுக்கு? கிளம்பலாம். ஆனா சார் என்ன இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, என் பொண்ணை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போது அப்பாவும் அழகாக இருக்கணும்ல. என்னத்த? ஆமா, புள்ள அழகா இருந்தா அப்பாவும் அழகா இருக்கணும்ல. ஒன்றும் சரியில்லை. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ரெடி இல்லை? வீட்டுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம். என்னங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா ஐயா? கிளம்பிட்டாங்களா என்ன? எவ்வளோ நேரம் ஆகுது? ஃபோன் பண்ணி கேட்டுட்டோமா, வந்துட்டு இருக்கான்னு சொன்னான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான். இதே தான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் இங்க இருந்து எப்ப கிளம்பி போனான்? இவ்வளோ நேரமா கூட்டிட்டு வர்றதுக்கு? ஹாஸ்பிட்டல் என்ன அவ்வளோ தூரமா இருக்கு? பக்கத்துல தானே இருக்கு. பார்த்து பொறுமையா கூட்டிட்டு வர்றது இல்லையா? என்னமோ போங்க, நீங்களும் சரி உங்க பிள்ளையும் சரி, ஒன்றும் சரியில்லை. பாத்தீங்களா சம்மந்தி, நானும் சரியில்லையா, என் பிள்ளையும் சரியில்லையா. பேத்தி வந்ததும் என்னென்னலாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. சரி விடுங்க சம்பந்தி, எல்லாரும் வீட்டுக்கு புதுசாக ஒரு ஆள் வந்ததும் எல்லாரும் குஷிகலமாக இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறேன் என்ன பேசுகிறேனே அவங்களுக்கே புரியல. ஆமாமாண்டா, இவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கும் புரியல. உன் தங்கச்சியே அப்பப்போ வந்து என்ன பேசிட்டு போறானே எனக்கு தெரியல. எனக்கு மட்டும்தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா உங்க எல்லாருக்கும் இந்த நிலைமை தானா? சொல்லுமா. அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? மணி என்ன ஆகுது? இன்னும் வரலல? எப்ப இங்க இருந்து கிளம்பி போனா? புள்ளையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? நான் சொல்லலடா. நான் இங்க கேட்டுட்டு இருக்கேன். அண்ணனை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? பண்ணமா, இதோ பக்கத்துல வந்துட்டு இருக்கான்னு சொன்னான். ஏங்க எவ்வளவு நேரமாங்க? நான் அப்பா கேட்டப்ப இதே தான் சொல்றீங்க, இப்ப கேட்டப்ப இதே தான் சொல்றீங்க. இதுக்கு தான் நான் கிரணை கூடயே அமுச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். அவன் தான் வேண்டாம் நான் மட்டுமே போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். சரிம்மா, அவன் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துருவான். அதான் பக்கத்துல வந்துட்டான்னு சொல்றான்ல. இன்னமும் போங்க, நீங்களும் சரியில்லை உங்க பிள்ளைங்களும் சரியில்லை. இல்லை வேலை சம்பந்தி, என் பொண்டாட்டிலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா பிள்ளைய கூப்பிடுறதுக்கு. இல்லைன்னா இது மாதிரி தான் அவளும் வந்து கத்திட்டு போயிருப்பா. சொல்லிட்டு தங்கம். தாத்தா நாங்க 3 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். ஆமா, பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். உனக்கு என்ன வேணும்?
நீ மாடி தங்கம். அங்க பாட்டிங்க எல்லாம் டென்ஷனா இருக்காங்க. மாமா இன்னும் பாப்பாவை கூட்டிட்டு வரலன்னு. பாப்பாவையும் அத்தையும் கூட்டிட்டு வர்றதுக்கு மாமா எதுக்கு இவ்ளோ நேரம்? சீக்கிரமா வரலாம்ல. பாப்பா பார்க்கணும். நான் ஹாஸ்பிடல்ல போறேன்னு சொன்னப்பே வேணாம்னு சொல்லிட்டீங்க. இப்ப பாப்பா வீட்டுக்கு வந்ததானே நான் பாப்பா பார்க்க முடியும். நீங்க எல்லாருமே பாப்பா பார்த்துட்டீங்க. நான் நான் பார்க்கவே இல்லையே. தோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் மாமா உங்கள் அத்தை அப்புறம் உங்கள் பார்வதி பாட்டி அப்புறம் குட்டி பாப்பா எல்லாருமே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். போங்க தாத்தா. நீங்க மூணு பேருமே போய் சொல்றீங்க. பாட்டி கேட்டப்பே இதே தான் சொல்றீங்க. ஆனா இன்னும் மாமா வரவே இல்ல. நீங்க மூணு பேரும் பேட் பாய். பாத்தீங்களா சம்மந்தி, இந்த வீட்டுல நண்டு சிங்ல இருந்து வயசான கிழவில இருந்து எல்லாரும் நம்மள கலாய்ச்சிட்டு போகுது. நம்ம என்ன வேணும்னா வர வேணாம்னு சொல்லி வச்சிருக்கோம். அவனும் தோ வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இன்னும் வந்த பாடில்ல. இவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம மூணு பேரும் ஒரு வழி ஆகிடுவோம். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது சம்மந்தி. கால் சவுண்ட் கேக்குது, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மல்லிகா 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 மல்லிகா, எவ்வளவு கூப்பிடுற பாத்தீங்களா? ஒரு குரல் கூட இல்ல. என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப இவ்வளோ நேரம் வந்துட்டாங்களான்னு ஒவ்வொரு ஆளா மாத்தி மாத்தி கேட்டுட்டு போனாங்க. இப்ப உண்மையாலுமே வந்துட்டாங்க. ஆனா ஆள் காணும். ஏ மல்லிகா. ஏங்க இங்க தானங்க இருக்கேன். எதுக்குங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏம்மா, இவ்வளோ நேரம் வந்துட்டாங்களான்னு கேட்டுட்டு இருக்க. வந்துட்டாங்க பாரு, கார் சவுண்டு கேக்குது. வந்துட்டாங்களா? வனஜா வனஜா, அந்த ஆரத்தி தட்டை ரெடி பண்ணி வை. வந்துட்டாங்க பாரு. ஏங்க சும்மா வெட்டியே பேசிட்டு இருக்காதீங்க. வேலை இருக்குல்ல. ஏன் மச்சான், உனக்கு என்னடா வேலை இருக்கு? அதாண்டா எனக்கும் தெரியல. ஏன் சம்மந்தி, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அட ஏன் சம்மந்தி நீங்கள் வேற காமெடி பண்ணிட்டு எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? அதானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.